பிளெண்டிஃப்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம இப்போ வந்து எழுதியிருக்க லெட்ரு வந்து இந்த ஒயிட் கலர் ஏரியாவுக்கு பின்னாடி போகணும் அப்படின்னா நீங்கள் பிளெண்டிஃபை யூஸ் பண்ணி பின்னாடி போக வைக்கலாம். இந்த மேகத்துக்கு பின்னாடி கொண்டு வைக்கணும் வழக்கம் போல் நீங்கள் மாஸ்க் எடுத்து மேலே அதுக்கப்புறம் மேகத்தை தனியாக பிரித்து இதுக்கு மேலே கொண்டாடணும், இது பின்னாடி வைக்கணும். இது இல்லாமல் இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்துச்சுன்னா ஈஸியாக கொண்டு வரலாம். அது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது அடியில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வரணும். ஸோ அண்டர்லைங் லேயர் அதில் இருக்கிறத ஸ்லைடை இந்த லேயரை யோகனை செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் லேயரில் குறைச்சிக்கிட்டே வரேன். அந்த ஒயிட் கலரில் இருக்க எல்லாமே வந்து நம்ம செலக்ட் பண்ண லேயரை பாஸ் த்ரூ பண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுப்போம். ஓகே, இது போதும். இருந்தாலும் அந்த எட்ஜஸ்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அதை நீங்கள் வந்து சாஃப்டன் பண்ணணும்னா இதை ஆல்ட் அமுக்கிட்டே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டாக டிவைட் ஆகும். ரெண்டாக டிவைட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்லைடை பிடிச்சி மறுபடியும் இழுத்திங்கன்னா அந்த கார்னர்லாம் சாஃப்ட் ஆகும். ஸோ தேவையான அளவு வச்சுட்டு ரொம்ப இழுத்தினாலும் நம்ம எழுத்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து இந்த மேகத்தை தாண்டி நம்ம எழுத்து வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி கட் அவுட் பண்ணி எடுக்காமல் இப்படி பண்ணுறதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் டக்குன்னு எடுத்துடலாம். அதே மாதிரி நீ எங்கே மாற்றினாலும் அங்கே இருக்க ஒயிட் லேயருக்கு அந்தாண்ட இப்போ வந்து நம்ம எழுத்தே வந்து மொத்தமாக மேகத்துக்கு அந்தாண்ட போன மாதிரி ஆகிடுச்சு. இது ஒயிட்லேருந்து ஒயிட்டுக்கு முன்னாடி இப்படி வரணும். இது அதே பிளாக்குக்கு முன்னாடி போனால் இதை பிடிச்சி இழுக்கணும். அதே ஆல்ட்டை வச்சு கிளிக் பண்ணிக்கலாம். இது ஒயிட்டு அண்ட் பிளாக் மட்டும் தான் பண்ண முடியாதுன்னா இல்லை க்ரீனுக்கும் பண்ணலாம். இப்போது மேகத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் ட்ரீஸ் இருந்துச்சு, ட்ரீயை தாண்டி போகணும் அப்படின்னா அதையும் கூட நம்ம பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு இது ட்ரீயை தாண்டி ஒயிட்டில் போட்டுப்போம். ஒயிட்டில் போட்டு இப்போது இந்த இருக்குது க்ரீனு. ஸோ பிளெண்டிஃபில் க்ரீன் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி அண்டர்லைன் லேயர் வந்து இதுக்கு முன்னாடி வரணும். அப்போ இந்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு அண்டர்லைன் லேயரில் பிடிச்சி இழுத்துக்கிட்டே வரேன். அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் லைட்டாக சாஃப்டன் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து மரத்துக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஒரு எஃபெக்டை க்ரியேட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து பிளெண்டிஃப். இந்த பிளெண்டிஃப் பண்ணி நீங்கள் ஸ்கையை ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்கையெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணணும்னா ப்ளூவை செக் பண்ணிங்க. ப்ளூவை செக் பண்ணிட்டு குறைச்சிங்கன்னா ப்ளூ அப்படியே ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிடும். அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து எந்த கலர் எடுத்து அந்த இப்போது அண்டர்லைன் லேயரில் இருக்கிறது முன்னாடி வரணும்னா இது. இப்போ இதுலேயே வந்து குறையணும்னா மேலே இருக்கிறது திஸ் லேயரில் இருக்கிறத